ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு வச்சு எப்படி ஒரு பாயசம் செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை ஒரு கடாயில் கொட்டிக்கோங்க. பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாயசம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஓரளவு வேகட்டும், நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். நமக்கு 5 மினிட்ஸ் ஆகிருச்சு. நல்லா நமக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். ஏன்னா பாசிப்பருப்பு நல்லா கொலைய வேகணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு பால் நல்லா சுண்டி போயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் இது தான். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போது நமக்கு வெல்லம் கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். இப்போது 1 சீல் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடல, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் டேஸ்ட்டுக்கு தான், கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும். இதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பொங்கல் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தண்ணியாக செய்யாமல் இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அவ்வளோதான், நமக்கு பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் கொட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடும். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் பாசிப்பருப்பு தான் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.